வணக்கம். நான் சரஸ்வதி மோகன்ராஜ் பேசுகிறேன். இப்போ இது என்னன்னா, இந்த பாருங்க, கொட்டைக்கரந்தை ஒரு கேனில் வச்சுருக்கேன். அது இல்லாத 2 லிட்டரு கேன்லேயும் வச்சுருக்கேன். இது வந்து மண்ணில் தான் வச்சுருக்கேன். இந்த நல்லா உயரமாக வரும் போல் இருக்கு. இது வந்து ஒரு செடி தான். இது வந்து ஒரு செடி தான். எவ்வளோ பெருசு வந்திருக்கு பாருங்க. இப்போ இது எதுக்குன்னா, நான் வந்து யூடியூப்பில் பார்த்துட்டு தேங்காய் எண்ணெய்க்கு போடலாம் அப்படி சொல்லிட்டு இதை வந்து தேடி கண்டுபிடிச்சி நாங்கள் ஊருக்கு போகும்போது விவசாயம் பண்ணுற நிலத்துல இருந்துச்சு. அந்த நிலத்துல இருந்து இதை எடுத்துகிட்டு வந்தேன். இது வந்து நான் யூடியூப்பில் பார்த்துட்டு தான் இதை எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன். இதை பாருங்க, எவ்வளோ பெரிய செடி. இதோ இதுதான். இது பார்க்குறதுக்கே அழகாக. இது பாருங்க, இது வந்து நல்லா வைலட் கலரில் பூ பூக்குது. அதுக்கப்புறம் வந்து இது நல்லா முத்தி இந்த மாதிரி ஆயிடுது. அந்த பூலாம் வந்து அப்படியே கொட்டிட்டு இந்த மாதிரி ஆயிடுது. இதை காஞ்சிச்சு பாருங்க. இது விதை. இது வந்து விதை. அதே மாதிரி இது வந்து கிளையிலையும் வருது. அதே மாதிரி இது வந்து நம்ம வாசனையாக இருக்குது. நம்ம பயிர் வைக்கிற நிலத்துல இது வந்து இருந்துச்சு. பயிர் வச்சுட்டு சேடை ஓட்டி நல்லா சேறு பகுதியில் வரும் போல் இருக்குது. இது வந்து அந்த சேத்துல இருந்துச்சு. இதை பாருங்க, எவ்வளோ நீட்டு கிளை. இது ஒன்றோட ஒன்று சிக்கின்னு இருக்குது. இது ஒரு கிளை தான், ஒரு கிளை. இதோட தழை பாருங்க, காஞ்சிடுச்சு. இது பச்சை. இந்த தழை எவ்வளோ வாசனை. இந்த செடி கிட்ட வந்தாவே அவ்வளோ வாசனையாக இருக்குது. இதை வந்து இந்த தழையை வந்து நான் தேங்காய் எண்ணெயில் போட சொன்னாங்கன்னு சொல்லிட்டு யூடியூப்பில் பார்த்துட்டு இதோட பலன் என்ன அப்படி சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இதை தேங்காய் எண்ணெயில் போட்டேன். ஒரு கொத்து. அப்பா சரியான வாசனை. இதை வந்து இதுக்கப்புறம் இதை வந்து 2 வாட்டி 3 வாட்டி நான் வந்து தேங்காய் எண்ணெயில் போட்டிருக்கேன். 2 முறை காய்ச்சிருக்கேன் மூலிகை எண்ணெய். ஒரு முறை வந்து மூலிகை வடையை தட்டி காய வச்சு ஒரு வடை 10 ரூபா சொல்லிட்டு விற்கலான்னு சொல்லிட்டு அந்த 70 வகை மூலிகையில் இது ஒன்று. இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்குது. இதோட பலனும் வந்து நம்ம வாசனையான செடி. இது தண்ணியிலே இருக்கிறது. தண்ணியிலே கிளையாக அந்த கிளையெல்லாம் வந்து வேர் வரும். அது வந்து பார்த்துருக்கேன். நானும் எடுத்துகிட்டு வந்தது இருக்குது பாருங்க. இதில் இல்லை, ஆனால் தண்ணியில் போட்டால் வருது. நான் அதை வந்து எடுத்து யூஸ் பண்ணிட்டேன் இதுக்கு செடிக்கு. இப்போ இது வந்து குளியல் பொடிக்கு ஒரு செடி வச்சுட்டு இருந்தால் போதும். நம்ம வீட்டில் நம்ம தொட்டியில் இந்த இடமே வந்து வாசனையாக இருக்குது. இதோ பாருங்க, இப்போது 2வது வாட்டி 3வது வாட்டி எடுத்துகிட்டு வந்து இதோ தண்ணியில் நட்டு வச்சுருக்கேன். தண்ணியிலையும் அது வந்து வரும். இப்போ தான் இது காஞ்சி துளுக்கும். நான் பிடுங்கிட்டு வந்து இப்போ தான் நட்டு வச்சுருக்கேன். இதை துளுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன். இதோ இருக்குது பாருங்க, இது நர்சரி ட்ரீ. இது வந்து நர்சரி. சத்தம் போடாதீங்க. இது வந்து நர்சரி கவரு. நர்சரி கவரில் நட்டிருக்கேன்.
பச்சுன்னு இருக்குது பாருங்கள். இது யாராவது கேட்டால் கொடுக்கலான்னு சொல்லிட்டு தான் இது துளுக்க வச்சு வளர வச்சு செம்மண் வச்சுருக்கேன் அடியில். இதை வளர வச்சு பார்சல் போடலான் இருக்கேன். நான் வந்து பார்சலுக்கு 60 ரூபா வாங்குகிறேன். ஒரு செடிக்கு 30 ரூபா தான் வாங்குகிறேன். எல்லோரும் 50 ரூபா விற்கிறாங்க, நான் 30 ரூபா தான் விற்கிறேன். இந்த தழை நமக்கு எல்லாத்துக்கும் உதவும். இதில் வந்து சோப்பு செய்யலாம், இதில் வந்து குளியல் படி செய்யலாம், மூலிகை எண்ணெய் காய்ச்சலாம், வளராத முடி கூட வளரும். அந்த மாதிரி இதோட தெரிஞ்சுக்கிட்டு நான் வந்து இந்த கார்டனில் கொண்டாந்து வச்சுருக்கேன். இப்போ இதில் இது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் இதோ அதே மாதிரி இதோ இருக்குது பாருங்கள். இதுவும் நர்சரி கவரில் தான் தனியாக வச்சுருக்கேன் பாருங்கள் ஒரு செடி. இப்போ இது வந்து ஒரு தனி செடி இந்த இருக்குது பாருங்கள். இது ஒரு தனி செடி. இதை கேட்குறவங்களுக்கு கொடுக்கலான் தான் இதில் வளர்க்குறேன். இது கொட்டைக்கரந்தை. இது வந்து நமக்கு குளிர்ச்சியை தரும், தலைக்கு முடி வளர்ச்சியை தரும். அதே மாதிரி குளியல் பொடியில் போட்டால் இப்போ சீக்காத்தூள் அரைக்கிற போது சீக்காயில் போட்டு அரைச்சாவோ இல்லை குளியல் பொடியில் போட்டு அரைச்சாவோ சொறி, சிரங்கு, படைகள் எந்த தோல் வியாதி இருந்தாலும் அதில் சரியாயிடும். அதுவும் இப்போ நான் தயார் பண்ணலான்னு தான் இப்போ இதை வந்து எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறேன். இதுக்கு பேர் கொட்டைக்கரந்தை. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. அதனால் இது விற்பனைக்கும் இருக்குது. கேட்குறவங்க ஒருத்தர் 2 பேருக்கு இப்போதைக்கு கொடுக்கலான் இருக்கேன். இல்லை நிறைய வேணும்னாலும் இது இருக்கிற இடம் நிலத்துல நான் போய் எடுத்துகிட்டு வந்து அதை வளர்க்குறேன். அதை வளர்த்தும் கொடுக்குறேன். இல்லை அப்போவே போய் எடுத்துகிட்டு வந்து கூட கொடுக்கலான்னு தான் இருக்கேன். நிறைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் வந்தால் என்கிட்ட இருக்கிற எனக்கு தெரிஞ்ச எல்லா மூலிகை செடியும் விற்பனைக்கும் தரலான் இருக்கேன். வேணுன்றவங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஃபஸ்ட் கமெண்ட்லேயே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் தரேன். வாட்ஸ்அப்புக்கு வந்து இதோட பயன்பாடு என்னன்னு கொட்டைக்கரந்தைன்னு போட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். நானும் நிறைய பேர்த்துக்கிட்ட யூடியூப்பில் கேட்டேன் இந்த செடி வேணும்னு, கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ஊருக்கு போனோம், அப்போது நிலத்துல இருந்துச்சு. அதனால் எடுத்துகிட்டு வந்து வளர்க்குறேன். அழகாகவும் இருக்குது, வாசனையாகவும் இருக்குது, நம்ம தலைக்கும் தேவைப்படுது, நம்ம உபயோகத்துக்கும் தேவைப்படுது வீட்டுக்கு. நான் என்னென்ன பண்ணுறேனோ அதை எல்லாமே இதையும் போடலான் இருக்கேன். யாருக்காவது வேணுன்னா சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.